பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. தொடர்ச்சியாக நாம் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வ சுன்னah என்ற நூலிலிருந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்களை கற்று வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஜமாஅத்து தொழுகை மற்றும் இமாம் போன்ற விடயங்களிலே வந்திருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளை, செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஜமாஅத்து தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்புகளில் ஒன்று, இஸ்லாத்தினுடைய சின்னங்களில் ஒன்றாக ஜமாஅத்து தொழுகை கருதப்படுகின்றது. அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த ஒரு அமலாக ஜமாஅத்து தொழுகையை நமக்கு வழங்கி இருக்கிறார். முஸ்லிம்கள் சில அமல்களிலே ஒன்று சேருகின்ற அடிப்படையை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஒரு நாளைக்கு 5 நேரம் நாம் ஒன்று சேருகிறோம். அதுபோன்று வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா தொழுகையிலே ஒன்று சேருகின்றோம். அதுபோன்று பெருநாள் தொழுகையிலே ஒன்று சேருகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். சந்திர சூரிய கிரகண தொழுகைகள், அதுபோன்று அரஃபாவுடைய தினத்திலே முஸ்லிம்கள் உலகின் பல பாகங்களில் இருந்தும் ஒரு இடத்திலே ஒன்று சேருகிறார்கள். முஸ்லிம்கள் ஒன்று சேருவதிலே மிக உயர்வான இடமாக, சந்தர்ப்பமாக இந்த அரஃபாவுடைய தினம் அமைந்திருக்கிறது. முஸ்லிம்கள் ஒன்று சேருவதன் ஊடாக அவர்களுடைய ஒற்றுமை பலப்படுத்தப்படுகிறது, அவர்களுடைய குறைநிறைகள் அறியப்பட்டு நிவர்த்தி செய்யப்படுகின்றன, அவர்களுக்குள்ளே சிறந்த தொடர்பாடல் உருவாகின்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, மனிதர்களே, உங்களை நாம் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கின்றோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை நாங்கள் கூட்டங்களாகவும் குழுக்களாகவும் ஆக்கியிருப்பது நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காகும். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே அல்லாஹு தஆலாவிடம் மிக கண்ணியம் வாய்ந்தவர், அல்லாஹு தஆலாவை மிகவும் அஞ்சி வாழக்கூடியவர் என்று குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்து தொழுகையினுடைய சிறப்பு தொடர்பாக அதிகமான ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழுவது 27 மடங்கு சிறந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். வேறொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஜமாஅத்தாக தொழுகையை நிறைவேற்றுவது அவனுடைய வீட்டிலே, அவனுடைய கடையிலே அல்லது சந்தையிலே தனித்து தொழுவதை விட 25 மடங்கு சிறந்தது என்று சொல்கிறார். ஏனென்றால் பள்ளிக்கு தொழ வருகிற நேரம் அவன் வுது செய்து கொள்கிறான், அவனுடைய வுதுவை முறையாக செய்கிறான், பிறகு பள்ளிக்காக அவன் வெளியேறி செல்கிறான். அப்படி செல்கிற நேரம் தொழுவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் அவன் செல்லவில்லை என்றால் அவனுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து அவனுக்கு உயர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு தீமை அவனிடமிருந்து அழிக்கப்படுகிறது. நிச்சயமாக அவன் தொழுகையில் இருக்கும் நேரமெல்லாம் மலக்குகள் அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அவனுடைய தொழும் இடத்தில் அவன் இருக்கும் நேரமெல்லாம் மலக்குகள் அவனுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஜமாஅத்து தொழுகையும், தொழுவதற்காக நாங்கள் பள்ளிக்கு செல்வதும், தொழும் இடத்திலே நாங்கள் உட்கார்ந்திருப்பதும், ஜமாஅத்து தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பதும் மிக சிறந்த அமல் என்று நபி அவர்கள் நமக்கு இங்கே காட்டி தருகிறார்கள். ஜமாஅத்து தொழுகையை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 5 நேரம் பள்ளியிலே ஜமாஅத்தாக தொழுவது அல் குர்ஆன் அஸ் சுன்னா நமக்கு கடமையாக்கிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே போராட்ட களங்களில் கூட, பயம் நிறைந்த, அச்சம் நிறைந்த சூழ்நிலைகளில் கூட ஜமாஅத்தாக தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று ஏவுவதோடு அதை தொழுவிக்கின்ற முறையையும் நபி அவர்களுக்கு சூரத்து நிசாவிலே கற்றுக் கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக முனாஃபிக்குகளுக்கு, நயவஞ்சகர்களுக்கு மிகவும் கஷ்டமான தொழுகை இஷா தொழுகையும் ஃபஜ்ரு தொழுகையும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக அவை இரண்டிலும் இருக்கின்ற நன்மைகளை அவர்கள் அறிவார்களாக இருந்தால் தவண்டேனும் அந்த தொழுகைக்கு அவர்கள் வருவார்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் தொழுகைக்காக அதான் சொல்லி ஒருவரை இக்காமத் சொல்ல பணித்து ஒருவரை தொழுவிக்குமாறு, மக்களை தொழுவிக்குமாறு ஏவிவிட்டு நான் சிலருடன் தொழாதவர்களுடைய வீடுகளுக்கு சென்று
விறகுகளை அந்த வீடுகளிலே ஒன்றாக குவித்து அந்த வீடுகளிலே இருப்பவர்களை சேர்த்து எரித்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. இந்த ஹதீஸிலே நமக்கு ஜமாத்து தொழுகைக்கு வராதிருப்பது நயவஞ்சகத்தினுடைய பண்பு என்று சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது, ஜமாத்து தொழுகைக்கு வராதவர்களை பெரும் குற்றவாளிகள் என்று நபி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். வீட்டோடு வைத்து கொளுத்திவிட வேண்டும் என்று நபி அவர்கள் நினைத்தது நமக்கு ஜமாத்து தொழுகைக்கு வருவது கட்டாய கடமை என்பதை உணர்த்துகின்றது. நபி அவர்கள் வீடுகளிலே அவர்களை எரிக்காமல் விட்டதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அந்த வீட்டிலே நோயாளர்கள், பெண்கள், சிறியவர்கள் போன்ற ஜமாத்து தொழுகை கடமை இல்லாதவர்கள் இருந்தார்கள் என்று, அதனால் நபி அவர்கள் எரிக்கவில்லை. இரண்டாவது, நெருப்பினால் தண்டிக்கின்ற அதிகாரம் அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரமே உரியது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எரிக்கவில்லை என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கண் பார்வை தெரியாத ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, என்னை பள்ளிக்கு அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை. நான் ஜமாத்து தொழுகைக்கு பள்ளிக்கு சமூகம் அளிக்காமல் என்னுடைய வீட்டிலே தொழுது கொள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அதான் சொல்வதை செவியேற்கிறாயா? அப்போது அந்த மனிதர் ஆம் என்றார். அப்படி என்றால் தொழுகைக்கு நீ சமூகம் அளிக்க வேண்டும், தொழுகைக்கு நீ வருகை தருவாயாக, உனக்கு தொழுகையை விடுவதற்கு அல்லது வீட்டிலே தொழுது கொள்வதற்கு எந்த சலுகையையும் நான் காணவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். வேறு ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் அதான் சொல்வதை கேட்டும் பள்ளிக்கு சமூகம் அளிக்கவில்லையோ அல்லது அந்த தொழுகைக்கு சமூகம் தரவில்லையோ அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணம் இருந்தாலே தவிர அவனுடைய தொழுகை இல்லாமல் ஆகிவிடும், அவனுக்கு தொழுகை கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலத்திலே தெளிவாக முனாஃபிக் என்று அறியப்பட்டவர்களை தவிர, நயவஞ்சகர்கள் என்று அறியப்பட்டவர்களை தவிர ஜமாஅத்திற்கு பிந்துபவர்களாக எவரையும் நாங்கள் காணவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண்கள் மீது பள்ளிக்கு சமூகம் அளிப்பது, ஜமாத்துடன் தொழுவது கடமையாக இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய வீடுகளே அவர்களுக்கு தொழுகைக்கு சிறந்தது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஜமாத்து தொழுகைக்கு பள்ளிக்கு வருவதற்கு அனுமதி கோரினால் அல்லது வருவதற்கு அவர்கள் முயற்சித்தால் அதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாதுகாப்பான அடிப்படையிலே அவர்கள் மறைத்து கொண்டு வீதிகள் பாதுகாப்பானதாக இருக்குமாக இருந்தால், இடம் பாதுகாப்பானதாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் பள்ளிக்கு ஜமாத்து தொழுகைக்கு வருவதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுபோன்று சிறியவர்களும் பள்ளிக்கு ஜமாத்து தொழுகைக்கு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யார் ஜமாத்து தொழுகையை விட்டுவிட்டு தனித்து தொழுகிறானோ அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அவன் ஜமாத்தை விட்டதற்கான குற்றத்தை அவன் சுமக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் தொழுத நிலையிலே பள்ளிக்கு சமூகம் அளிக்கிறார். பள்ளியிலே ஜமாத்து தொழுகை நடக்கிறது, ஜமாத்து தொழுகை ஆரம்பமாகிறது. இப்போது அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் தொழுவதா அல்லது தொழாமல் இருப்பதா என்றால் நிச்சயமாக ஜமாத்து தொழுகையிலே அவர் கலந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அவர் தொழுதது அவருக்கு ஃபர்லானதாகவும், இரண்டாவதாக ஜமாத்துடன் அவர் சேர்ந்து தொழுதது அவருக்கு நஃபிலானதாக, உஃபரியான தொழுகையாக மாறும் என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளியிலே 2 மனிதர்களை பார்க்கிறார்கள். தொழுது முடிந்தும் அவர்கள் தொழாமல் ஒரு ஓரத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். நபி அவர்களிடம் நீங்கள் இருவரும் தொழவில்லையா என்று கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் இருவரும் சொல்கிறார்கள், ஆம், நாங்கள் இருவரும் எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய இடங்களிலே தொழுது விட்டோம். பள்ளிக்கு தொழுததற்கு பிறகே நாங்கள் சமூகம் அளித்தோம். ஆனால் இந்த
பள்ளியிலே தொழாமல் இருந்தது, ஜமாத்தாக அப்போதுதான் தொழுகை நடைபெற்று கொண்டிருந்தது என்று சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் இடங்களிலே தொழுதாலும் பள்ளிக்கு நீங்கள் சமூகம் அளித்தால், பள்ளியிலே ஜமாத்து தொழுகை நடைபெற்றுமாக இருந்தால் அந்த தொழுகையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா லகுமா நஃபிலா, ஏனென்றால் அவை உங்களுக்கு நஃபிலானதாக உபரியான வணக்கமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஜமாத்து தொழுகை எத்தனை பெயர் இருந்தால் நாங்கள் தொழ முடியும்? ஜமாத்து தொழுகைக்கு மிக குறைவான எண்ணிக்கையினர் இருவர் இருந்தாலே நாங்கள் ஜமாத்தாக தொழுகையை நிலைநாட்ட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், தொழுகை சமூகம் அளித்தால், தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் நீங்கள் அதான் சொல்வீர்களாக, பிறகு இக்காமத் சொல்வீர்களாக, உங்கள் இருவரிலே யார் பெரியவராக இருக்கிறாரோ அவர் இமாமாக நின்று தொழுகையை நடத்தட்டும் என்று சொன்னார்கள். எனவே இருவர் இருந்தாலே ஒருவர் மாமுமாகவும் ஒருவர் இமாமாகவும் நின்று தொழுகையை ஜமாத்தாக தொழ முடியும். ஜமாத்து தொழுகையை நாங்கள் எப்படி அடைந்து கொள்ளலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ருக்குவை அடைந்தானோ அவன் தொழுகையை அடைந்தான் என்று சொல்கிறார்கள். எனவே ஒருவர் ஜமாத்து தொழுகைக்காக வருகிற நேரம் இமாம் ருக்குவிலே இருப்பாராக இருந்தால் அவர் அந்த ருக்குவுடன் சேர்ந்தால் அந்த ரக்காத்தில் இமாமுடன் சேர்ந்தவராக ஆகுவார். அப்படி இல்லாமல் இமாம் எந்த நிலையில் இருந்தாலும் இமாமுக்கு பின்னால் அவர் மாமுமாக சேர்ந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு ரக்காத்தாக கணிப்பதாக இருந்தால் அவர் ருக்குவிலே சேர வேண்டும், அல்லது ருக்குவுக்கு முன்னர் அவர் இமாமுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சேரவில்லை என்றால் அவர் ஒரு ரக்காத்தாக சுஜூதில் சேர்வதையோ நடியிருப்பில் சேர்வதையோ அத்தஹியாத்தில் சேர்வதையோ அவர் கணிக்க முடியாது. சிலர் இமாம் சுஜூதில் இருந்தால் சிலர் தொழுகைக்கு வருகிற நேரம் அவர்கள் தக்பீரத்துல் இஹ்ராம் கட்டி பிறகு ருக்கு செய்து இஅ்திதாலுடைய நிலைக்கு வந்து பின்பு அவசரமாக சுஜூது செய்து இமாமுடன் இணைந்து கொள்கிறார்கள். இதை ஒரு ரக்காத்தாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது ஒரு ரக்காத்தாக கணிக்கப்பட மாட்டாது. நாம் இமாம் சுஜூதில் இருந்தால் அவருடன் சுஜூதில் சேர முடியும், ஆனால் ஒரு ரக்காத்தாக அதை கணிக்க முடியாது. ஜமாத்து தொழுகையை யார் விடலாம்? யாருக்கு ஜமாத் தொழுகை விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், முதலாவதாக யாருக்கு நோய் இருக்கிறதோ, அந்த நோயுடன் ஜமாத்து தொழுகைக்கு அவர் சமூகம் அளித்தால் நோய் அதிகரிக்கும் என்ற நிலை இருக்கிறதோ அவர் ஜமாத்து தொழுகைக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவதாக மலஜலம் கழிக்க வேண்டிய அவசர நிலையில் இருப்பவரும் ஜமாத்து தொழுகையிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார். அவர் அந்த அவசர தேவைகளை நிறைவேற்றிவிட்டு ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்ள முடியும். அதுபோன்று கடும் பசியோடு இருக்கிற நிலையில் உணவு அவருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுமாக இருந்தால் அவரும் அந்த உணவை அருந்தும் வரை ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், லா ஸலாத பிஹத்ரத்தி தஆமின் வலா வஹுவ யுதாஃபிஉல் அஹ்பஸைன். உணவு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிற நேரமும் அதுபோன்று மலஜலம் கழிப்பதற்கு அவசர தேவையுள்ள நிலையிலும் தொழுகை கிடையாது என்று குறிப்பிடுகிறார். ஜமாத்து தொழுகையிலிருந்து விலக்களிக்கப்பட்ட இன்னும் ஒருவர் தன்னுடைய சொத்து, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உயிர் அல்லது தன்னுடைய மானம் என்பவற்றிலே யாருக்கு அச்சம் இருக்கிறதோ, இதில் ஆபத்து ஏற்படும் என்று யார் அஞ்சுகிறாரோ அவரும் ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அதான் சொல்வதை கேட்டு அவர் அதானுக்கு பதிலளித்து ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்வதற்கான அங்கீகரிக்கப்பட்ட எந்த காரணமும் இல்லாமல், ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட எந்த காரணமும் இல்லாமல் ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறாரோ என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா
அவரிடமிருந்து தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஏதுவான அல்லது அனுமதிக்கப்பட்ட காரணம் என்ன என்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், பயம் அல்லது நோய் என்று சொன்னார்கள். எனவே ஒருவர் தன்னுடைய உணவோ தன்னுடைய பணத்திலோ அல்லது தன்னுடைய குடும்பத்திலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அடிப்படையிலோ தனக்கு ஆபத்து நிகழும் என்ற பயம் இருந்தால் அவர் ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்வதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவராக, சலுகை அளிக்கப்பட்டவராக இருக்கிறார். அதுபோன்று கடும் குளிரான இரவு, கடும் மழையான இரவுகளிலே ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் குளிரான இரவுகளிலே, மழை நிறைந்த இரவுகளிலே முஅத்தின் அதான் சொன்னால் அதிலே அதானிலே அலா சல்லு ஃபிர் ரிஹால், உங்களுடைய இடங்களிலே வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுமாறு முஅத்தினுக்கு ஏவி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அத்தகைய நிலைகளிலே வீடுகளில் தொழுது கொள்ள முடியும். அதுபோன்று இமாம் அதிகமாக தொழுகையை நீட்டுபவராக இருந்தாலும் அந்த இமாமை பின்பற்றி தொழக்கூடியவருக்கு ஜமாத்து தொழுகையிலிருந்து சலுகை அளிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக தொழுகையை நீட்டுவதாகவும் அதனால் ஜமாத்து தொழுகையிலிருந்து பிரிந்து சென்றதாகவும் ஒரு சஹாபி நபி அவர்களிடம் முறைப்பட்ட போது நபி அவர்கள் அதை கண்டிக்கவில்லை. மாறாக ஜமாத்தை நீட்டிய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். தொழுகையை விடுவதற்கு அல்லது ஜமாத்து தொழுகையை கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு சலுகை அளிக்கப்பட்ட இன்னும் ஒரு சாரார் தான், நாம் ஒரு நீண்ட பிரயாணத்திலே செல்கிறோம், அந்த பிரயாணத்திலே பலரோடு செல்கிறோம், பிரயாணத்தில் இருப்பவர்கள் தொழுது விட்டார்கள் அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் நாம் தொழுவதற்கு தனிமைப்பட்டு விட்டோம், இந்த சந்தர்ப்பத்தில் ஜமாத்துடன் நாங்கள் தொழுகையை நிலைநாட்டினால் எங்களுடன் பிரயாணத்திலே வந்தவர்கள் அல்லது வந்த குழு எங்களை விட்டுவிட்டு சென்றுவிடும் என்ற அச்சநிலை இருக்குமாக இருந்தால் ஜமாத்து தொழுகையில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அது போன்று எங்களுடைய குடும்பத்திலே அல்லது நெருக்கமானவரிலே ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார், அவருடைய உயிர் பிரிவதற்கு மிக குறுகிய நேரம் இருக்கிறது அல்லது உயிர் பிரிய போகிறது என்ற நிலையில் இருக்கிறார், நாம் அவருடன் கட்டாயம் இருக்க வேண்டும். அவருடன் இருப்பதுதான் அவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரே வழி. இல்லை என்றால் அவர் கலிமா இல்லாமல் மரணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலை இருந்தாலும் அவருடன் கலிமாவுடன் அவர் மரணிக்க வேண்டும் என்பதற்காக அவருடன் நேரத்தை கழிக்கலாம். ஜமாத்து தொழுகையிலே பங்கு பெறுவதற்கு இத்தகைய மனிதருக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அதுபோன்று ஒருவர் கடன் சுமையிலே இருக்கிறார், அவர் கடனை செலுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் இருக்கிறது, ஆனால் அவருக்கு கடன் கொடுத்தவர்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அதனால் அவர் பெரும் சுமைகளை கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் ஜமாத்து தொழுகையில் அவர் கலந்து கொள்வாராக இருந்தால் அவரை அந்த துன்பங்கள் பிடித்து கொள்ளும் என்ற நிலை இருந்தாலும் ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்வதிலிருந்து அவருக்கு விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜமாத்து தொழுகை என்ற இந்த தலைப்பிலே வரக்கூடிய 6வது அலகு ஒரு பள்ளியிலே நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜமாத்து தொழுகையிலே நடத்தலாமா என்ற தலைப்பு. பொதுவாக நாம் பள்ளிக்கு சமூகம் அளிக்கிறோம், ஜமாத்து தொழுகை நிறைவடைந்து விட்டது என்றால் தனித்து தொழுவதை விட பிந்தி வரக்கூடியவர்கள் சேர்ந்து ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றுவது சிறந்தது. அல்லது ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றிய ஒருவரை அழைத்து நாம் இருவராக சேர்ந்து ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றுவதுதான் சிறந்தது. ஏனென்றால் தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது போன்று தொழுகை முடிந்ததற்கு பிறகு வந்த ஒரு மனிதர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த மனிதருக்கு சதக்கா செய்பவர், அவரோடு தொழுது சதக்காவுடைய நன்மையை பெற்றுக்கொள்பவர் யார் என்று கேட்டபோது அந்த கூட்டத்திலிருந்து தொழுத கூட்டத்திலிருந்து ஒரு மனிதர் எழும்புகிறார். அவர்
பிந்தி வந்த அந்த மனிதருடன் சேர்ந்து தொழுகையை நிறைவேற்றினார், ஜமாத்தாக தொழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே ஜமாத்துடன் தொழுவது சிறந்ததாக இருக்கிறது. ஏற்கனவே பள்ளியில் ஜமாத்தாக தொழுவிக்கப்பட்டிருந்தாலும் சரியே. ஆனால் ஒரு பள்ளியிலே இரண்டாவது ஜமாத்தாக இப்படி பிந்தி பிந்தி தொழுவதுதான் வழமையாக இருக்கிறது என்றால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது ஜமாத்து தொழுகையினுடைய நோக்கங்களுக்கு எதிரானது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். பொதுவாக ஜமாத்தாக தொழுவிப்பதற்கு பள்ளியினுடைய இமாமே மிக பொருத்தமானவராக இருக்கிறார். பள்ளியினுடைய இமாம் வருவதற்கு பிந்துவாராக இருந்தால் மாமும்களில் இருக்கின்ற யாராவது ஒருவர் தொழுவிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்திலே வரக்கூடிய 7வது அலகு ஜமாத்து தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டது என்றால் நாம் வேறு தொழுகைகளை நிறைவேற்ற முடியுமா என்ற அலகு. இகாமத்து சொல்லப்பட்டவுடன் வேறு தொழுகைகளை புதிதாக ஆரம்பிப்பது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இகாமத் சொல்லப்பட்டு விட்டது என்றால் ஃபர்லான குறித்த தொழுகையை விட வேறு எந்த தொழுகையும் இல்லை என்று சொல்கிறார். எனவே நாங்கள் புதிய தொழுகைகளை ஆரம்பிப்பது கூடாது. ஆனால் ஒருவர் நஃபிலான தொழுகையிலே இருக்கிறார் அல்லது தொழுக ஆரம்பித்து விட்டார், ஆரம்பித்த நேரம் அல்லது தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரம் இகாமத் சொல்லப்படுகிறது என்றால் அவசரமாக அவர் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு தக்பீரத்துல் இஹ்ராமிலே இமாமுடன் கலந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இஸ்லாமிய அறிஞர்களில் சிலர் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றினால் ஜமாத்து தொழுகையினுடைய தக்பீரத்துல் இஹ்ராம் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்ற நிலை வருமாயின் தொழுகையை இடைநடுவிலே விட்டுவிட்டு, அதாவது நாம் தொழுது கொண்டிருக்கிற தொழுகையை இடைநடுவிலே விட்டுவிட்டு எந்த தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டதோ அந்த தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இன்றைய பாடத்தினுடைய 2வது தலைப்பு இமாமத் சம்பந்தப்பட்டது. தொழுகையிலே இமாமாக இருப்பவருக்குரிய நிபந்தனைகள் என்ன, யார் யார் இமாமாக தொழுகையிலே இருக்க முடியும் என்பதுதான் அடுத்த தலைப்பு. எங்களுக்கு தொழுவிப்பதற்கு மிகவும் தகுதியுடையவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பது மிகச் சிறப்பாக குர்ஆனை ஓதக்கூடியவர். 2வது படித்தரத்திலே இருப்பவர் இருக்கின்ற அனைவரும் மிகச் சிறப்பாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தால் சுன்னாவிலே அதிக அறிவுடையவர் முற்படுத்தப்பட வேண்டும். குர்ஆனை நன்றாக ஓதக்கூடியவர்களாகவும் சுன்னாவிலே அறிவுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்திலே முஸ்லீம் அல்லாத நாட்டிலிருந்து இஸ்லாமிய நாட்டுக்கு அடுத்தவர்களை விட முந்தி ஹிஜ்ரத் வந்தவர் யாரோ அவர் தொழுகைக்காக முற்படுத்தப்படுவார். இந்த 3 தகுதிகளிலும் இருப்பவர்கள் சமமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களில் யார் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ, எல்லோரையும் விட முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவர் முற்படுத்தப்படுவார். இந்த நாளிலும் சமமானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் 5வதாக வயதில் யார் மூத்தவராக இருக்கிறாரோ அவர் முற்படுத்தப்படுவார். இந்த 5லும் சமமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கிடையிலே சீட்டு போடுவதின் ஊடாக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு இமாமாக தொழுவிக்க அவர் பணிக்கப்படுவார். பொதுவாக வீட்டிலே ஜமாத்தாக தொழுவிக்கிற நேரம் அந்த வீட்டுக்குரியவரே தொழுவிப்பதற்கு மிகவும் உரித்துடையவர். ஒரு பள்ளி வாயிலிலே ஒரு இமாம் தொழுவிப்பதற்காக மாதாந்த ஊதியத்தின் அடிப்படையிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அல்லது பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவரே அந்த பள்ளியில் தொழுவிப்பதற்கு மிகவும் உரித்துடையவர். அவரை விட அடுத்தவர்கள் மிகவும் நன்றாக ஓதுபவர்களாக இருந்தாலும் அதிக அறிவுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்திலே பற்றுறுதியும் பேணுதலும் மிக்கவர்களாக இருந்தாலும் ஒரு பள்ளியிலே ஒருவர் இமாமாக நியமிக்கப்பட்டிருந்தால் அந்த இமாமே தொழுகைக்கு தொழுவிப்பதற்கு மிகவும் உரித்துடையவராக இருக்கிறார். அதுபோன்று ஒரு நாட்டினுடைய தலைவர் அரசரை பொறுத்தவரை அவர் இருக்கிற நிலையில் அடுத்தவர்கள் தொழுவிப்பது கூடாது, அவரே தொழுவிப்பதற்கு மிகவும் சிறப்புக்குரியவராக உரித்துடையவராக இருக்கிறார். ஆனால் அவர் இன்னும் ஒருவரை ஏவுவாராக இருந்தால் அந்த நேரம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட முடியும். சிலருக்கு இமாமாக தொழுவிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அத்தகையவர்கள் யார்?
ஒரு பெண் ஆணுக்கு இமாமாக நின்று தொழுவிக்க முடியாது. இரண்டாவது, யார் சிறுதுடக்கோடு அல்லது அசுத்தத்தோடு இருக்கிறாரோ அவர் அறிந்த நிலையில் இருந்தால் அடுத்தவர்களுக்கு அவரால் தொழுவிப்பது கூடாது. மூன்றாவது, ஓதத் தெரியாத ஒருவர், அதிகம் தவறுவிடக்கூடிய ஒருவர் அடுத்தவர்களுக்கு தொழுகை நடத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, பாவம் செய்யக்கூடியவர், பிதஅத்துக்களின் பால் மக்களை அழைக்கக்கூடியவர் தொழுகை நடத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறை விசுவாசிகள் அவர்களை விட சிறந்தவர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு அவர் தொழுகை நடத்துவதை தடுத்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, ருக்கு செய்வதற்கோ சுஜூது செய்வதற்கோ தொழுகையில் எழுந்து நின்று தொழுவதற்கோ முடியாத ஒருவர் இந்த நிலைகளை முறையாக செய்வதற்கு முடியுமானவர்களுக்கு இமாமாக தொழுகை நடத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, சிலருக்கு இமாமத் செய்வது விரும்பத்தக்கதல்ல. சிலர் இமாமத் செய்வது விரும்பத்தக்கதல்ல, அவர்கள் தவிர்த்து கொள்வதுதான் பொருத்தமானது. அத்தகையவர்கள் யார் என்று நாங்கள் பார்த்தால், முதலாவது, குர்ஆன் ஓதுகின்ற போது தவறுவிடக்கூடியவர், குர்ஆன் ஓதுகின்ற நேரம் தவறுவிடக்கூடியவர், குர்ஆனை முறையாக ஓத தெரியாதவர். இரண்டாவது, தன்னை அடுத்தவர்கள் வெறுக்கிறார்கள் என்று இருந்தார், அல்லது மாமூங்காக நிற்பவர்களில் அதிகமானவர்கள் தன்னை வெறுக்கிறார்கள் என்றிருந்தால் நான் தொழுவிப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்வதே மிகச் சிறந்ததாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு கூட்டத்தை இமாமத் செய்கிறார், அந்த கூட்டம் அவரை வெறுக்கிறது என்றால் அவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்கிறார். மூன்றாவது, யார் தெளிவாக ஓத முடியாமல் இருக்கிறார், தெளிவாக எழுத்துக்களை உச்சரிக்க முடியாத நிலையில் இருக்கிறாரோ அவரும் தொழுவிக்காமல் இருப்பதே மிகச் சிறந்ததாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இமாம் மாமூமுக்கும் இடையில் எந்த இடத்திலே நிற்பது, ஒரு இமாம் மாமூமை தொழுவிக்கிற நேரம் எந்த இடத்திலே அவர் நிற்பது என்பது அடுத்த அழகாக இருக்கிறது. இமாமை பொறுத்தவரை மாமூமை விட சற்று முன்னோக்கி இருப்பது சிறப்புக்குரியது. முதல் வரிசைக்குள்ளும் அவர் நின்று தொழுவிக்க முடியும். இரண்டுக்குமே ஆதாரம் இருக்கிறது. அவர் முன்னோக்கி நின்று சஃப்பை விட, முதல் சஃப்பை விட முன்னால் சென்று நின்று அவர் தொழுவிக்க முடியும். நபி அவர்கள் அப்படி தொழுவித்திருக்கிறார்கள். சஃப்புக்கு இடையிலே ஒருவராக நின்று அவர் தொழுகையை நடத்தவும் முடியும். பெண்களை பொறுத்தவரை ஆண்களுடைய சஃப்புக்கு பின்னால் தான் அவர்கள் நிற்க வேண்டும். இமாமை பொறுத்தவரை மாமூம் உடைய சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அவர் பொறுப்பானவராக இருக்கிறார். இமாமுக்கு பின்னால் நாம் தொழுவோமாக இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா இமாம் ஓதுவது மாமூமுக்கு போதுமானதாக இருக்கிறது. அதுபோன்று அதற்கு பிறகு ஓதக்கூடிய சூரா, வெளிப்படையாக ஓதுகின்ற தொழுகைகளிலே, சத்தமிட்டு ஓதுகின்ற தொழுகைகளிலே சூரத்துல் ஃபாத்திஹா, அதற்கு பிறகு ஓதுகின்ற சூராவும் மாமூமும் ஓதியதை போன்றே ஆகின்றது. இமாம் அதற்கு பொறுப்பானவராக இருக்கிறார். மாமூமாக தொழுகின்ற ஒருவர் எந்த சந்தர்ப்பத்திலும் இமாமுக்கு முதல் தொழுகையில் சென்றுவிடக்கூடாது, முந்திவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இமாம் பின்பற்றப்படுவதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவர் தக்பீர் சொன்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள், அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள், அவர் சுஜூது செய்தால் நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இமாமுடைய செயல் முடிவடைந்ததற்கு பிறகு நாம் அந்த செயலை ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் இமாமை துயர்தல், பின்பற்றுதல் என்பதற்கான அர்த்தமாகும். இமாமை முந்திவிடுவது தடை செய்யப்பட்டதாக நபி அவர்களால் எச்சரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இமாமுடைய செயலுடன் தொழுகையிலே மாமூமுடைய செயலும் ஒன்றாக செல்லுமாக இருந்தார், இமாம் ருக்கு செய்கிற நேரம் மாமூம் ருக்கு செய்கிறாராக இருந்தார், இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற நேரம் மாமூமுடைய அல்லாஹு அக்பர் ரெண்டும் சமனாக ஒரே நேரத்தில் நடக்கிறது என்றால்
தொழுகை கூடும், ஆனாலும் சுன்னாவுக்கு முரண்பட்டவராக அவர் ஆகின்றார். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமை பின்துயருமாறே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஜமாத்து தொழுகை அல்லது இமாமோடு தொடர்பட்ட மேலே நாங்கள் பார்த்த தலைப்புகளிலே பார்க்காத சில விஷயங்களை இந்த 7வது தலைப்பிலே அறிஞர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அதிலே முதலாவது விஷயம், ஜமாத்து தொழுகையிலே இமாமுக்கு பின்னால் முதலாவது சஃபில் நிற்பவர்கள் அறிஞர்களாக, தொழுகை பற்றிய தெளிவுள்ளவர்களாக, இமாம் தவறு விடுகிற நேரம் அதை சுட்டி காட்டுகின்ற அளவுக்கு தகைமை உள்ளவர்களாக இருப்பது சிறந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறே நமக்கு ஏவி இருக்கிறார்கள். இரண்டாவது, ஜமாத்து தொழுகைக்கு வருகிற நேரம் முதல் சஃபிலே நாம் நிற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முதல் சஃபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகம் சிறப்பிக்கப்பட்ட சஃபாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதான் சொல்வதிலும் முதலாவது சஃபிலும் உள்ள சிறப்பை மனிதர்கள் அறிவார்களாக இருந்தால் அதை அடைந்து கொள்வதற்கு சண்டையிடத்தான் வேண்டுமாக இருந்தாலும் சண்டையிட்டு அதை அடைந்து கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மிக சிறந்த சஃபு முதலாவது சஃபு என்றும், பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மிகச் சிறந்த சஃபு அவர்களுடைய கடைசி சஃபு என்றும் ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதுபோன்று கண்டிப்பாக ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்பவர்கள் அவர்களுக்கிடையிலே நெருக்கமாக நிற்பதும் நேராக நிற்பதும் ஒருவருக்கு அடுத்து ஒருவர் நிற்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட, நபி அவர்களால் வழிகாட்டப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வந்தால் சவ்வு சுஃபூஃபக்கும், உங்களுடைய சப்புகளை நேராக்கிக் கொள்ளுங்கள், சமப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சப்புகளை நேராக்குவது, சமப்படுத்துவது தொழுகையினுடைய பூரணத்துவத்தில் இருந்தும் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே செய்தியை வேறு ஒரு ஹதீஸிலே நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது சஃபிலிருந்து நாங்கள் சஃபை முழுமைப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். சஃபை நேராகவும் நெருக்கமானதாகவும் வைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோன்று ஜமாத்தாக தொழுகை நடக்கின்ற நேரம் தனிமையில் ஒருவர் தொழ முடியாது. சஃப்புகளை விட்டு நீங்கி தனிமையாக ஒரு ஓரத்திலே பள்ளியில் ஒருவர் தொழுவது கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்து தொழுகை நடக்கிற நேரம் தனிமையிலே ஒருவர் பள்ளியிலே தொழுது கொண்டிருந்த போது அவருக்கு தொழுகை இல்லை, அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லி அவருடைய தொழுகையை மீண்டும் தொழுமாறு அவருக்கு ஏவுகிறார்கள். எனவே இந்த காரணத்திற்காகவும் ஜமாத்து தொழுகை நடக்கிற நேரம் ஜமாத்தை விட்டு நீங்கி, சஃபை விட்டு நீங்கி தனிமையில் ஒருவர் தொழ முடியாது. அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை முறையாக கற்று அதை பின்பற்றி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.